ஸ்பிளிட்ஸ் வில்லாக்குள்ள 21 பேரு காதல தேட வந்தாங்க. நான் எப்பயாவது சிரிக்க வைக்க முடியாம போலாம், ஆனா அழ வைக்க மாட்டேன். உனக்கு அந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஆனா இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. மிஸ்chief மேக்கர் அவங்களோட எக்ஸஸ இன்னொரு வில்லாக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வெல்கம் டு எக்ஸைல். இங்க உங்களுக்கு உங்களோட எக்ஸஸ பாக்குறதுக்கு ஃப்ரண்ட் ரோ சீட் கிடைக்கும். ஒரு பக்கம் ஸ்பிளிட்ஸ் வில்லால காதல் சேலஞ்சஸ் விளையாட்டு போயிட்டு இருந்துச்சு. பேபி ஓகாஷிஷ் பேபி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஓ ஓ. இன்னொரு பக்கம் எக்ஸைல்ல கோவம் அப்புறம் எமோஷன்ஸ் இருந்துச்சு. முடியாது. Guys, I can't take it. This please pass it, yeah. அவன் அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். அவனை எப்படியும் ஒரு நாள் மீட் பண்ணுவல்ல, அப்ப அவன் கண்ணத்திலேயே அற விடலாம் போல. இப்ப ஃபைனலி 2 விலாசம் சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. So get ready to enter in Splits Villa. அவங்களோட சண்டை, அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும்னு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், வெடிக்க போகுதுன்னு. ஹலோ. Welcome back, boys and girls. எல்லாருமே இன்னைக்கு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. This is MTV Splits Villa 15 co-powered by Numi, Fix Derma Shadow Sun Protection and Wildstone Deos and Perfumes. You guys look so beautiful tonight. Thank you. All right, what's the gas? What's happening in the villa? Yennachu? Oh. I won't. Yeah. Of course. கஷிஷ், முயற்சி பண்ணி சொல்லுங்க. To my surprise எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. ஸோ டாஸ்க் நடக்கும்போது அங்கே குளிர் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ தேவா எனக்கு ஜாக்கெட் ஆஃபர் பண்ணாரு அண்ட் ஆடியும் எனக்கு ஜாக்கெட் ஆஃபர் பண்ணாரு. அந்த டைம்ல சில பேர் எப்படி பேசினாங்கன்னா, லைக் ஆடி எனக்கு ஜாக்கெட் கொடுத்ததால அப்ப கஷிஷ் ஆடி என்ன சுத்த வைக்கிறான்னு. பட் நவ் ஐம் டன். ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, எத்தனை நாள் ஒரே விஷயத்த எடுத்துட்டு போயிட்டே இருப்போம், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. அல்டிமேட்லி ஸ்பிளிட்ஸ் வில்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன். இப்ப நான் சிங்கிள், ரைட்? எனக்கு ஆளும் இல்ல புருஷனும் இல்ல. இப்ப யாருக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் நான் என் ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஆனா சார், எனக்கு இது தெரிஞ்சாகணும், யாரு இந்த மாதிரி பேசுறாங்க. உண்மை தெரிய வரும். என்ன பேசுனாங்கன்னு தெரியல. என்ன பத்தி அரிக்கா கிட்ட என்ன சொன்னாங்களோ, அவ சுத்த வச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நேத்து சேலஞ்சுக்கு முன்னாடியே அவ சொல்லிட்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ண விரும்பல, என்னால இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு. அந்த நேரத்துல நான் எந்த ரியாக்டும் பண்ணல, ஏன்னா அவ ஆப்போசிட் டீம்ல இருந்தா. அதுக்கப்புறம் அர்பாஸ்க்கு அடிபட்டுச்சு, எல்லாருக்கும் சின்ன சின்ன அடிபட்டது. நாங்க ரூம்குள்ள போனோம். அப்பதான் அவ சொன்னா, நான் இந்த ஷோவை விட்டு வெளியே போறேன்னு, ஏன்னா என்னால இந்த சேலஞ்சஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னா. இப்போ சார், அட் த எண்ட் இங்க எல்லாரும் அவங்க கனெக்ஷன்ஸோட பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க. நாளைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணும் போது ஒருத்தர் இப்படி பேசுறத விரும்ப மாட்டேன். அப்ப நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிட்டேன். இல்ல, இதெல்லாம் போய் நான் ஷோவை விட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒண்ணு, ஆப்வியஸ்லி ஒரு புது விஷயம் பண்ணும்போது, ஆமா நான் நர்வஸா தான் இருந்தேன். இவர் ஆப்போசிட் டீம்ல இருந்தாரு, இவர் எப்படி நான் பேசினதை கேட்டாரு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, என்ன பேச விட்டா உனக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். சோ ஒருத்தர் ஜட்ஜ் பண்றதுக்கு பதிலா அதுல கனெக்ஷன் இருக்கணும்ல. அப்போ ஏன் கனெக்ஷன் என்கிட்ட வந்து சொல்லணும், பரவாயில்ல உன்னால முடியும்னு. சோ அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன். கொஞ்சம் பேனிக் ஆகி சொன்னேன், லைஃப்ல நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்காக நான் பேக் அவுட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல, ஏன்னா நான் வின்னர். நான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சையும் ஜெயிச்சேன், கடைசி சேலஞ்சையும் ஜெயிக்க போறேன். அப்புறம் கஷிஷ பத்தி சொல்லணும்னா, கஷிஷ் என்னோட ஃப்ரெண்ட். கஷிஷும் அவரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இருட்டா இருந்துச்சு. யார் சொன்னாங்கன்னு தெரியல, பட் 2-3 பேரோட குரல் இருந்துச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆடி? உன் கனெக்ஷன் கூட உட்காராம வேற ஒரு பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு இருக்க?
அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க அவன் ரொம்ப மோசமானவனு அண்ட் ஆல் தட். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கைஸ் கம் ஆன், தே ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேசினா பேசட்டும்னு. சோ இதுதான் அங்க நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவ நிகாரிகா சொன்னாலே யாரோ ஒருத்தர் அவ மோசமானவன்னு சொன்னாங்கன்னு. எப்படி ஆபீஸா ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் அவ டிபெண்ட் பண்ண தேவையில்லைன்னு அவனுக்கு தெரியும். இல்ல நான் நான் பேசுற கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பேச விடு. லெட் மீ ஸ்பீக் நவ். நீங்க டிப்ளமேட்டிக்கா பேச வேண்டியதை பேசிட்டீங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறேன். ஓகே. அப்புறம் சார் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லல. எல்போ படக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க. நீங்க அனௌன்ஸ் பண்ண உடனே ஷி வாஸ் சேயிங் நான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு. அவனுக்கும் தெரியும். நான் அவன்கிட்ட சொன்னேன் 8 ரவுண்ட்ஸ்ல 6 ரவுண்ட்ஸ் நம்ம வின் பண்ணி ஆகணும். ஒரு ரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்ணுவா, இன்னொரு ரவுண்ட் அட்டாக். சார் நான் டிஃபெண்ட் பண்ணேன். அமைதியா இருமா. ஒண்ணு நீ பேசு இல்ல நான் பேசுறேன். நீயே பேசு. உன்னோட ஆட்டிடியூட காட்டுறதுக்கு ஒருத்தர் பேசும்போது இடையில புந்து கட் பண்ணாத. there is no attitude. யூ ஷோட் மீ. அதை தான் நான் சொன்னேன். இரு. அவன் என்கிட்ட வந்து கேட்டான். அவன் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சான்னு என்கிட்ட கேட்டான். ஏதாவது நடந்துச்சான்னு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, ஆமா ப்ரோ, டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, ஐ வில் நாட் பெர்ஃபார்ம். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, ப்ரோ அந்த மாதிரி ஆள் கிட்ட நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்? 2 நாள் அவளுக்காக ஷோ விட்டு போற அளவுக்கு எனக்கு லவ் இல்லை. ஆப்வியஸ்லி அவன் ஜெயிக்க தான் வந்திருக்கான். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இது உன் சாய்ஸ் பண்ணி என்ன வேணா பண்ணு. ஸ்டேட்மெண்ட் ஒரு செகண்ட்ல வந்துருச்சு. நோ, ஐ வில் நாட் பெர்ஃபார்ம். நான் இங்க இந்த மாதிரிலாம் விளையாட விரும்பலன்னு. இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கீங்கன்னா அது லக்கி. சார் கனெக்ஷன்ஸ் ஓகே, பட் அவர் வேற ஒருத்தர் கூட பெர்ஃபார்ம் பண்ண விரும்பினாருனா, அதுவும் நான் பேனிக் ஆனதுனால நெக்ஸ்ட் டே நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஐ வில் எக்ஸ்ப்ளோர் மோர். இட்ஸ் ஃபைன். So, here's the thing is, assumption is the mother of all inventions. Oh. And for the trio here, நீங்க எல்லாருமே இன்னைக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதோட நிறைய உழைச்சிருக்கீங்க. So எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஆடி should not be left alone. ராத்திரியும் பகலும் எவ்வளவு சுத்துறான்ப்பா. Absolutely. ஆடி இன்னைக்கு நீங்க வின் பண்ணுனதுனால I would like for you to also get a chance to go to the Oracle. Thank you. But சரி, தனியா எப்படி? I know தனியா போக முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சுக்கணும். Let's make this a little bit simple. Who wants to அப்படியா? take a chance and go to the Oracle with Addy? Three girls. சூப்பர் டிமாண்ட். Kashish. ஆடி நம்ம வைப் பண்ணோன்னு உனக்கு தெரியும். ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம், ஆடி என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ இவ்ளோ அன்பா சொன்னா நான் எது வேணாலும் கேட்பேன்னு. சோ ஆடி யார், கம் ஆன். சார் நான் ஒருவேளை ஐடியல் மேட்ச் ஆனானா, முதல் விஷயம் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் போட்டி வந்துடும். கண்டிப்பா. அப்புறம் 2வது விஷயம், நான் நிறைய விஷயங்களை மாத்திடுவேன். In this spirit, Addy, யாரை சூஸ் பண்றீங்க? ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, கஷிஷை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. Welcome back to Splits Villa. எழுந்து வா, வந்து கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ. So இன்னைக்கு நம்ம ideal match gets to save one person. அண்ணா காப்பாத்துங்க. அண்ணி காப்பாத்துங்க. நிச்சயமா. நான் ஹர்ஷுக்கு பிட்ச் பண்ணணும். நான் உங்க டீமுக்காக விளையாடும் போது நான் 100% கொடுத்தேன். நான் உங்களுக்காக அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் நான் என்ன விரும்புறேன்னா, என்னை நம்பி இந்த தடவை சேவ் பண்ணுங்க என்ன. எனக்காக நீ பெர்ஃபார்ம் பண்ண. ஐ ரியலி வாண்ட் டு சேவ் யூ. கனக். தேங்க்யூ. ஷோபிகா, என்ன விஷயம்? ஏதோ நீங்க வருத்தப்படுறீங்க போல இருக்கே. Of course I'm frowning.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 பேர் கூடயும் க்ளோஸா இருந்தேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் அவங்களுக்கு பிட்ச் பண்ண போனேன். அப்புறம் 2 பேரும் என்கிட்ட பிட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஐ டோன்ட் நோ. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தேன் ஐ வில் பி ஃபேர். எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஐ வாஸ் ஃபேர் வித் ஹர். கடைசியா நடந்த சேலஞ்சஸ் எல்லாத்துலயும் நான் அவளுக்கு ஃபேர் சான்ஸ் கொடுத்தேன். இதனால சில பேர் அப்செட் கூட ஆனாங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு சான்ஸ் கொடுத்தேன்னு. பட் நான் அப்பயும் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். அண்ட் இப்ப என்னால தனியா டெசிஷன் எடுக்க முடியாது பிகாஸ் we are both. அண்ட் நாங்க யோசிச்சு தான் இந்த டெசிஷன் எடுத்திருப்போம். இந்த விஷயத்துக்காகலாம் ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத. இப்போ நான் உனக்காக இருக்க எப்பவுமே இருப்பேன். Alright, so let's move forward. So நீங்க 2 பேரும் அதாவது each pair has to choose one person that they want to dump. And hi, Splits villains. So Oracleக்கு முன்னாடி யார அனுப்ப போறதுன்னு நீங்க இப்போ எழுதி ஆகணும். Let's get the cue cards, please. Before we see what everybody voted, நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும்ல. ஆஹா So does anybody want to open the mischief box? அட என்னப்பா இது? நான் நினைச்சேன். அடேங்கப்பா. இந்த விஷயமா நானும் கணக்கும் பேசணும் சார். ஒருவேளை அவள் சேஃப் ஆகலைன்னா அவளே இதை ஓப்பன் பண்ணியிருப்பா. பட் அவள் சேஃப் ஆயிட்டா. ஸோ இப்போ அதை நான் தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சனி ஓட்ஸ் ரிவீல் பண்ணிடலாமா? Yeah, I'm going to start with Shivit. Dev and என்ன? சின்ன மருமகளா? சின்ன மருமகளா? ஓகே. அன்னிகா, Obviously and and Ameha. Josh. Kashish and Addy. அவர் சொன்னது தட் he will change something அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I can see your spark. You guys know உங்களுக்கு ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும். You guys been the lovebirds in the beginning. ஜஸ்வந்த் சைடில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பா ஓட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போடுவாங்க. ஐ நோ இட் ஃபார் a fact. நீ கண்டிப்பா போவ. ஐ டோல்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்ன இருந்துச்சு நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப. ஐ நோ யூ வில் கோ. ஓகே. Yes, please. Akriti. ஆடி அண்ட் கஷிஷ். ஆடி என்கிட்ட நேரடியா சொன்னாரு நான் உன்னை டம்ப் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா முதல்ல எனக்கு பேன் கொடுத்தது நீதான். அப்புறம் கஷிஷ் கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்புறேன். பிகாஸ் நாங்க இது வரைக்கும் பேசல. சோ பார்க்கலாம். தேங்க் யூ. ஓகே. ஆடி அப்புறம் கஷிஷ். உன்னோட தான் நான் எதிர்பார்த்தேன். லவ் யூ பா. சார் நான் ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கு போகணும்னு இருக்கா? நான் சொன்னல காது எங்க வச்சிருந்த? காது எங்க வச்சிருந்த? நான் தான் சொன்னல. எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. ஆக்சுவலா அங்க என்ன போயிட்டு இருக்கு? அது நான் அவர்கிட்ட எக்ஸ்பெக்டட் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். பட் வரல. இல்லை உனக்கு ஓட்டு வந்திருக்கும். ஆனால் நீ என்கிட்ட சொல்லலை. ஏன்பா எனக்கு சான்ஸ் கிடைக்கணும் முன்னாடியே தெரியுமா என்ன? என் ப்ராப்ளம் அது இல்லை. நீ போனதுக்கு அப்புறமா நான் தேவுக்கு ஓட் கொடுத்தேன். நான் நீ சொல்லிதான் எழுதினேன். எனக்கு அது தெரியும். ஆனா சான்ஸ் கிடைக்கணும் எனக்கு சுத்தமா தெரியாது. நான் உங்ககிட்ட கேட்டேன் வாட் இஃப் ஒருவேளை உனக்கு தனியா சான்ஸ் கிடைச்சா? நீ எப்ப சொன்னி அவங்கள போக விட அவங்க ரொம்ப கியூட்டான கப்பல். ஆனா நீ இது அமேகாக்காக சொன்ன. நீ அப்படி சொல்லியிருந்தா நான் ஏன் அதை மறுக்க போறேன்? ரைட் விடு. All right. Aniket. Dev and Amy for me. Dev and Ameha. நித்தி ஒன் மோர் டு தேவா. ஓகே. Erica. Pretty obvious. Chilbul. Dev and Ameha. நான் தேவ் அப்புறம் அமேகா பேர் எழுதுனேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேவ்கரன் அன்மேகா. இது ஒரு பெரும்பான்மையான வெற்றி. ஆமா நான்
சில பேர்கிட்ட இருந்து இத எதிர்பார்க்கல. நான் உங்க பேரை சொல்லும்போது என்ன சொன்னேன்? என்னன்னா ஐம் voting for them because they changed something. ஒன்னு மட்டும் சொல்றேன், நிறைய மாற்றங்கள் வரலாம். அப்படி அதான் என்னதான் நானும் சேஞ்ச் பண்ண உங்ககிட்ட போறான்? இல்ல என்ன சேஞ்ச் பண்ணுவான்? ஷோவை மாத்திடுவானா? இல்ல அப்ப என்ன பண்ணுவ? அவன் நான் அந்த என்ன அர்த்தத்துல சொல்ல சொல்லலப்பா. வந்தவன்? அவன் சொல்ல வந்தது நீ என்ன? என்ன பண்ண Honestly, போறேன்னு I clear-ஆ see சொல்லி them as a ஆகணும்ல? power couple right there. Okay. நீ பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க பேசல. ஐடியல் கப்பலுக்கு யார் போனாலும் சரி அதை சொல்லிட்டு போறாங்க, நான் மாத்திடுவேன். அப்படி என்ன மாத்திடுவாங்க? அவர் பண்ண முடியாததா, இல்ல இவங்க பண்ண முடியாதா, இல்ல நான் பண்ண முடியாததா? சொல்லுங்க. இட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த ஷோ. நான் டம்பிங் சேஞ்ச் பண்ண முடியாது இல்ல. என் ஃப்ரெண்டை காப்பாத்த முடியும், அன்பிரடிக்டபிள் விஷயத்தை பண்ண முடியும், பட் வேற என்ன என்னால மாத்த முடியும்ன்றீங்க? என்ன மாத்திருவேன்னு கேட்டா என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு உனக்கே தெரிய வரும். சரி, அதை சொல்லு. அட, என்னைக்கு மாறுதோ அது அன்னைக்கு உனக்கு தெரிய வரும். என்ன மாத்திடுவ? நீ அன்னைக்கு தான் பார்த்தல. பார்க்கலாம் வேண்டாம், இப்ப சொல்லு. என்ன? நான் எதுக்கு சொல்லணும்? என்ன ஏன் சொல்லணும்? ஏன் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, குட். நம்ம ஆரக்கலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நவ நீங்க யாரோட பேரை எழுதிருக்கீங்க அந்த கியூ கார்டுல? ஆடி அண்ட் கஷிஷ். அரிகா, You want to dump an egg squeeze? இது ரொம்ப பிரிட்டியான ஆப்வியஸ் ரீசன். ஏன்னா நேத்துக்கு என்ன நடந்ததோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் இந்த வில்லால இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா நான் ஆரிகாவோட வைப் பண்ணல. நான் 2-3 நாளா கஷிஷ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு அப்படி தோணல, அதனாலதான் நான் அந்த மாதிரி எழுதினேன். இவ கூட எனக்கு கனெக்ஷன் உண்டாச்சுன்னா அவளுக்கு கண்டிப்பா அது இன்செக்யூரிட்டியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவளோட கனெக்ஷனா நான் இருந்திருக்கேன். இன்செக்யூரிட்டிஸ் நெவர் லைக் them. அந்த அளவுக்கு பிடிக்கல சார். என்ன மெச்சூரிட்டி மிஸ்ஸிங். அதாவது யூனோ கம்யூனிகேஷன் லெவல் இருக்கணும்ல, அதெல்லாம் இல்ல. சோ இதுல தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. அது மட்டும் இல்ல, நானும் ஐ வாஸ் நாட் இன்டு ஹிம். அமிஹா அண்ட் தேவ், நீங்க யார் பேர் எழுதிருக்கீங்க? So like, you know, தேவாங்கினி. அண்ட் நீங்க யார் பேர் எழுதுனீங்க? உங்களோட கார்டு காட்டுங்க. தேவன் அமேஹா. But we have a couple going to the oracle. Yes, we do. So without much ado, let's get them over here, guys. அப்படியே வாங்க. அது எங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான மூமெண்ட். 2 பேரும் கை பிடிச்சிருந்தோம். அதே நேரத்துல பயமாவும் நர்வஸாவும் இருந்தது. எதுக்காக அழுறீங்க ஆக்ருதி? What happened? Don't cry. என்ன? தேவாங்கினி போறத நான் விரும்பல. இந்த வில்லால எல்லாரும் விட ஸ்வீட்டஸ்ட் அவதான்னு எனக்கு தோணுது. அவ டே 1ல இருந்து கனெக்ஷனை தேட விரும்பினா, ஆனா அவளுக்கு எந்த கனெக்ஷனும் கிடைக்கல. அப்புறம் அவ என்கிட்ட பாஸ்ட் லைஃப் பத்தி சொன்னா. அவளோட லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. லைக் அவளோட லவ் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. ஃபீல் பண்ணாத. இன்னொரு ரிசல்ட் வர வேண்டியது பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே, நீ கவலைப்படாத. சொன்ன கேளு. சோ இந்த காரணத்துக்காக தான் நாங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்றோம். யாரன்னு பார்த்து ஆரக்கிளுக்கு அனுப்பணும். And ஞாபகம் இருக்குல்ல, if they are an ideal match, if. So let's continue, guys. Are you guys ready? Yes. ready. Are you excited? Yes. Oracle, நாங்க ஐடியல் மேட்சா? Oracles and calculation படி லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சது. என்னோட ஹார்ட் பீட்டும் லப்டப்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. Ameha and Devkaran, நீங்க
ஒரு ஐடியல் மேட்ச் இல்ல. My heart just crushed for that moment. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு என் மனசுல நிறையவே கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயத்துல நான் ஷுவரா இருந்தேன். நான் கேம் விளையாண்ட அமெரிக்கா கூட மட்டும்தான், இல்லைன்னா நான் கேம் விளையாட போறதே இல்லை. अब राह मिलना मुश्किल है दिल जो मिले थे रंग उड़ बेफिकर वो बिखर बेकर गए. என் தரப்புல கண்டிப்பா எதுவும் மாற போறதில்ல. சார், கனெக்ஷன் மனசார தான் உருவாகும். சில்பல் ஹாய். Someone's looking happy. இப்ப எப்படியோ சில்பல் சேஃப் ஆயாச்சு. யாரும் வீட்டுக்கும் போறதில்ல. இனி பாக்ஸ் தான் இருக்கு. யாருங்க இந்த மிஸ்chief பாக்ஸ ஓபன் பண்ணனும்னு அப்படின்னு யாருப்பா சொன்னாங்க? யா, ரொம்ப ஆங்ஷியஸா ஃபீல் பண்றேன். அப்படியா? கண்ணா, போன வாட்டி அவருக்கு இதேதான் ஆச்சு. ஆமா தெரியும் சார். ஆனா நெக்ஸ்ட் டைம் அவர் அதை பண்ண மாட்டாரு. மறுபடியும் போட்டோ வரக்கூடாது. மறுபடி போட்டோவா? இட்ஸ் only one. நீங்க எல்லாரும் ரெடியா? Yes. Who's that? There's only one mischief maker. And அது யாருன்னா, the most amazing, beautiful Urfi. ஹாய். மிஸ்chief பேரை சொன்னதும் மிஸ்chiefஓட ராணி வரலனா எப்படி? அப்படி எப்படி நடக்க முடியும்? Do you want to know who opened the mischief box? Yes. Good job. இப்ப என்ன நடக்கும்னு தெரியுமா? You have no idea. நீ என்ன பண்ணிருக்கன்னு. ஐடியல் மேட்ச் எங்க? நீங்க தான் ஐடியலா? எனக்கும் ஆர்கல்கள் நடுவுல போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு மேட்சே இல்ல. அதனால உங்களோட மேட்சஸ்க்குள்ள நான் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண வந்துருவேன். எக்ஸைட்டட்? Nervous. Actually சொல்ல போனா எனக்கே இப்போ ரொம்ப நர்வஸா இருக்கு bro. But I know. It's okay. நான் பாத்துக்கிறேன். சொல்றேன். ஆனா நான் எப்ப வந்தாலும் ஏன் எப்பவும் இப்படி நடக்குது? பாதி பேர் இங்க இருப்பாங்க, பாதி பேர் அங்க இருப்பாங்க. I don't like it யா. எங்க ஈக்குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணுமா இல்லையா? Yes. வேணும்ல? Since I am always right, ரைட்ல உள்ளவங்க எந்திரிச்சு நில்லுங்க. இப்போ ஒரு வேலை பண்ணுங்க. எல்லாரும் அன்சேஃப் சைடுக்கு போயிடுங்க. போங்க.
நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். அவ ஏன் மூஞ்ச அப்படி வச்சிட்டு இருக்கா? ஏன் மூஞ்சி உனக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் என்னாச்சு? ஐ மீன் இங்க பேர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா என்னோட பேர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறத நான் விரும்பல. விரும்புறதுனால என்ன ஆக போகுது? அப்படியே எப்படி இருக்கு? எல்லாரும் அன்சேஃப் சைடுக்கு வந்துட்டாங்க. இது நல்லா இல்ல. ஆமா, சுத்தமா நல்லா இல்ல. அஃப்கோர்ஸ் யாருக்கு தான் பிடிக்கும் அன்சேஃப் சைடுல நின்னா? ஸோ ஐ திங்க் கொஞ்சம் ஈக்குவல் ஆகணும்ல? யா ஆனா எப்படி? ஐ நோ, எனக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 1 செகண்ட். நீங்க எல்லாரும் சத்தமா சிரிங்க. ப்ளீஸ் எல்லாரும் சத்தமா சிரிங்க. அதான் சொல்லுவாங்களே, எவ்வளவு சிரிச்சோமோ அவ்வளவு அழுவோன்னு. So get ready for Splits Villa 15 ஓட மிகப்பெரிய மிஸ் ஷெஃப். Excuse me please. ஓ மை காட். பூ நான் வச்சுட்டு வந்திருக்கேன். முல்லை அப்புறமா கொண்டு வந்தேன். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. இவங்களுக்கு உங்களை பத்தி உங்களை விட நிறையவே இவங்களுக்கு தெரியும். இவங்க ஆரம்பத்துல இருந்து உங்க கூட இந்த கேம்ல இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ நான் என்ன சொன்னேன்? லாஸ்டா வர வேண்டாம். லாஸ்டா வர வேண்டாம். நீங்க அதை யோசிச்சிங்களா? என்னோட மிஸ்chief பாக்ஸ்ல 3 பிக்சர்ஸ் ரேண்டம்லி எப்படி வந்துச்சுன்னு? இல்ல நீங்க எப்படி யோசிப்பீங்க? அது என்னோட வேலை. அப்புறம் எங்க உங்களோட யோசனை முடியுதோ அங்கதான் என்னோடத ஆரம்பமாகும். சோ மிஸ்chief மேக்கரோட மிகப்பெரிய மிஸ்chief. ப்ளீஸ் வெல்கம் லக்ஷத், நைரா, திவ்யான்ஷ், சச்சின், ரிக்டன், டிகேலா, உன்னதி, ராகுல், ரூரு, திக்விஜய், அப்புறம் இஷிதா. இவள உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல? எஸ். வெல்கம் பேக். வெல்கம் பேக் ஸ்பிளிட்ஸ் வில்லா. சோ காய்ஸ், உங்க மனசுல நிறைய கேள்வி இருந்திருக்கும்ல? எஸ். எஸ். சோ நான் ஒவ்வொருத்தருக்கா எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பேன். யார் என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இப்ப கேட்கலாம். லக்ஷய் கிட்ட இருந்து இப்ப ஆரம்பிக்கலாம். ஏதாவது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம், கொஞ்சம் அன்பா பேசு. நான் உன்கிட்ட பேசணும்னு நீ விரும்புறியா? ஐயோ சீரியஸ்? என்ன நடந்துச்சு, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஃபைன், பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். உனக்கு என்ன ஆச்சு சொல்லு.
நான் பாஸ்டுக்கு சத்தியமா போக விரும்பல. இந்த விஷயத்த நான் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேன், இப்பவும் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் என்னோட பாஸ்டுக்கு போக விரும்பல. இந்த வருஷம் இஸ் ஃபார் மீ, ஃபார் அனிகா. எஸ், நாட் ஃபார் எனிஒன் எல்ஸ். செம்மையா சொன்னீங்க. ஒன்னு தெரியுமா, நீ ஸ்பிளிட்ஸ் வில்லாக்கு வரப்போறேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். நல்ல விஷயம். இருந்தாலும் யூ சூஸ்ட். நான் வருவேன். அனிகா முன்னாடி போகும்போது நான் பின்னாடி போவேன். ஏதாவது ஒன்னு கிரியேட் பண்ணுவேன். லிசன், இங்க பாரு, நான் அன்பா பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உனக்காக நல்ல விதமா I was traumatized because of you. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. chill. இதை பத்தி யோசிக்காத விடு. ப்ரோ வேண்டாம் வராதீங்க. ப்ரோ அங்கேயே இருங்க. ப்ரோ இருங்க வேணாம். ப்ரோ ஒரு நிமிஷம். ப்ரொடெக்ஷன் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல என்ன பேச விடு. ப்ரொடெக்ஷன் அப்புறம் கொடுக்கலாம்னு சொல்றேன்ல, முதல்ல என்ன பேச விடு. அவன் யாரு? போன சொல்ல மாட்டீங்களா? ப்ரொடெக்ஷன் அப்புறமா பண்ணுங்க. நான் பேசணும்னு சொல்றேன்ல, நான் சொல்றது கேட்க முடியுமா முடியாது? என்ன பேச விடுன்னு சொல்றேன். என்ன பேசிட்டு அமைதியா போயிடுங்க. என்ன சொல்றேன்? ப்ரொடெக்ஷன் அப்புறம் கூட பேச விடுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நீங்க இருக்கலாம். Please, தயவு செஞ்சு சரி விடு, நான் கோவப்படாதீங்க. பாத்துக்கிறேன். ப்ளீஸ் get your boss man. அவர் ஏன் Brother, brother. பேசுறாரு? சாதாரணமா தான் பேசுறேன். லக்ஷய், நீ அவருக்கு அட்டென்ஷன் தான். கூட இருக்கிறதுனால தர அவருக்கு அட்டென்ஷன் ரொம்ப கொஞ்சம் முக்கியம். நவரு. போய் நில்லு, அங்கிருந்து போய் பேசு. அவன் என்ன பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது. தட்ஸ் இட். நீ வாழ்க்கை போற என்னைய தான் சொல்லிட்டு இருக்க போறியா? வேலைய பாரு. நான் எதுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்க போறேன்? ஏய், நீ வராத, நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு விடு, நான் இருக்க? பாத்துக்கிறேன், சொல்லு. சொல்றேன்ல. உன் வேலைய மட்டும் பாரு. என்ன பண்ணுவ? சொல்லு. சொன்னா கேளு. ஜாக்கெட் கட்டினாலும் சரி, டி-ஷர்ட் கட்டினாலும் சரி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ற நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவு கட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஒரு சொல்ல என்ன தப்பு? சீனாரா பண்ணிட்டு இருக்க? என்னடா எனக்கு இந்த ஷோல இருக்கவே விருப்பம் இல்ல. Please, எனக்கு இந்த ஷோவை விட்டு போகணும் போல இருக்கு. நான் இந்த ஷோலயே இருக்க விரும்பலப்பா. It's okay, it's okay. Please calm down. It's okay, baby. அப்பாக்கோ இதெல்லாம் பிடிக்காது bro. உன்னோட தப்பு எதுவும் இல்ல. Everybody sit down. Sit down. Both sides. எல்லாரும் வந்து உட்காருங்க. We understand there are unresolved issues. This is not the right way, guys. என்ன பண்றீங்க எல்லாரும்? You're not allowed to fight each other. கடவுள் பேச வாய் கொடுத்திருக்காரு, அதை யூஸ் பண்ணுங்களேன். Look at me. Look at me. Are you okay? No, I'm not okay. என்னால இதுக்கு மேல இங்க சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. விடு. போயிடுற விடு, பேசாம. நாங்க எல்லாரும் கூட தான் இருக்கோம். This will make you strong. You will get over this. You can என்னால do it. முடியல. நான் என்னதான் பண்றது? I just want to move on. நான் பாஸ்டுக்கு போக விரும்பல. Okay, so the only way for you to move on right now is to get over Yes. it. சொல்றது புரியுதா? I'm here, he's here, he's right there for you. Okay? So take some comfort in that. And that is it. இப்போ உன்னோட ஃபோக்கஸ் இங்க தான் இருக்கணும். இவள சமாளிக்கிறது உன் ஃபோக்கஸா இருக்கணும், அவரை சமாளிக்கிறது இல்ல. நீ இப்போ ஸ்பிளிட்ஸ் வில்லால இருக்க. Our mischief maker has added more than just mischief tonight. And what just happened is not okay. Splits villala violence இருக்கவே கூடாது. We are not okay with it. ஒருத்தர் மேல கை ஓங்குனீங்கன்னா you are violating their personal space and breaking our rules.
ரெண்டு சைட்லயுமே நிறைய எமோஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா ஒருத்தர் அடிச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ட் ஃபைட் லைக் அனிமல்ஸ். ஏன்னா இங்க நீங்க செஞ்சதெல்லாம் பார்க்கும்போது மிருகம் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. ஐ ஆக்சுவலி திங்க் தட் நீங்கெல்லாம் நடந்துக்கிட்டதை விட மிருகங்கள் கூட பெட்டரா நடந்துக்கும். யூ ஸ்கேர் த கேர்ள்ஸ், யூ ஸ்கேர் த ப்ரொடக்ஷன். உங்க எல்லாரையும் எப்படி நம்புறது? இட்ஸ் நாட் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. Sun is right. What if some girl got caught in the crossfire? ஒருவேளை யாருக்காவது அடிபட்டிருந்தா என்ன ஆகுது? Would you all forgive yourself? You all should be ashamed of yourself. இதான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இதுக்கப்புறம் I don't want to see this kind of behavior. அடிதடி தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இல்லப்பா. இது எல்லாத்தையும் உங்க டாஸ்க்ல காட்டுங்க. சோ எனக்கு புரியுது. உங்க எல்லாருக்கும் இது எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனலா இருக்கும். அந்த இமோஷன்ஸ் டுக் ஓவர். நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பல வருஷமா பார்க்காம இருந்திருக்கலாம். ஏமாற்றங்கள், அன்ரிசால்வ்டு பிசினஸ், அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸை பத்தி யாராவது பேச விரும்புறீங்களா? திவ்யான்ஷ், நீங்க வந்தப்போ உங்க பார்வையெல்லாம் வெறும் சுல்புல் மேல மட்டும்தான் இருந்துச்சு. She was my last connection. Was she more than just a connection? Yes, she was. We were engaged. It just ended on a bad note. எப்படி? நான் அவ முன்னாடி அவங்க அப்பாவை திட்டிட்டேன். அவ ரொம்ப கோவப்பட்டா. நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் பேச முயற்சி பண்ணேன், பட் ஃபோனே கிடைக்கல. நான் பண்ண தப்ப சரி பண்ண நான் இங்க இருக்கேன். ஏன்? ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன். ஹாய் தேவாங்கினி. Devangini, I am here for you. தேவாங்கினி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். இந்த 1.5 வருஷம் எங்க போயிருந்த? நான் மூவ் ஆனதுக்கான ரீசன் அங்க இருந்து போனது லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும்னு தான். அப்போ எனக்கு இல்லையா? நானே ஸ்டேபிளா இல்லாதப்போ உன்னை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருந்தேன். என்னதான் சப்போர்ட்டா இருந்தாலும் ஃபினான்ஷியலா கண்டிப்பா சப்போர்ட் தேவையில்ல. நீ பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. அப்படின்னா இப்போ நீங்க இங்க வந்து நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா I 1.5 was, வருஷமா I am. எதுவுமே இல்லையே. ம்? 1.5 வருஷமா என்ன ஆச்சு? நான் ஜென்யூனா ட்ரை பண்ண, அது உனக்கும் தெரியும். எங்கேயாவது மியூச்சுவல் கனெக்ஷனுக்காக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அது உனக்கும் நல்லாவே தெரியும். இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லையே. ஆனா நீ தான் என்னை பார்க்க தயாராகவே இல்லை. நான் இப்ப கூட உன்னை பார்க்க தயாரா இல்ல. I will try again. நான் உனக்காக தான் இங்க வந்திருக்கேன். And I'm really sorry. I think Divyansh, நீங்க ஸ்பிளிட்ஸ்வில்லா வந்திருக்கீங்க. To express how you feel. Huh, yes. Right? Hmm. Make it up to her. Or at least நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். I will try my best, ma'am. If you're meant to be together, you're meant to be together. Yes, ma'am. Tequila? Hi. இதுல உங்களோட எக்ஸ் யாரு? அனிகேதா? Aniket, okay. ஆக்சுவலி அதை அவர் வாயால இருந்தே கேட்க விரும்புறேன். ஓகே ஓகே இனஃப். யாராவது ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட சொல்றேன் சார். ஓகே, பசங்க பண்ற ஒரு தப்புனால இந்த பொண்ணுங்க பண்ற 10 தப்புமே மறைஞ்சு போயிடும். நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன், சரியா? நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் கரெக்ட்னு நான் நான் பல நம்புறேன். தப்புகளை ஏன்னா உன் மேல உனக்கு- சுமத்தல அன்னைக்கு. ஆனா உன்னாலதான் நான் எப்பவுமே அவமானப்பட்டிருக்கேன், புரியுதா?
பாரு என்னாலயா? இன்னைக்கு உன்னாலதான் நான் அவமானப்படுறேன் என்னாலன்னு கண்டிப்பா சொல்றியா? ஓகே ப்ரோ என்னாலன்னு சொல்றியா? எஸ் யாராவது என்னோட போனை கொடுத்தீங்கன்னா இப்பவே என்னால எல்லா டீடைல்ஸையும் ப்ரூஃப் பண்ண முடியும். ஐ ஹேவ் kept everything. எவ்வளவு வாட்டி எனக்கு துரோகம் பண்ண? இத நான் எப்ப கவர் பண்ண? Still I forgive you. உன்னோட க்ரோன் இன்னும் என் கையில தான் இருக்கு. நான் வேணா அதை காட்டவா? யா ஷோ காட்டு. நான் இது வரைக்கும் எப்பயாவது உன்னை ஏமாத்திருக்கேனா என்ன? யா டூ மெனி எப்போன்னு சொல்லு. டைம்ஸ் நிறைய வாட்டி நீயே பண்ணிருக்க. சொல்லு. நீ ஆல்மோஸ்ட் அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல போக தான் இருந்த சரியா? எந்த பையன் Okay. இப்பயே சொல்லு. நான் உனக்காக பல விஷயங்கள்ல தியாகம் பண்ணிருக்கேன் Oh ஓகே really? இப்ப நான் உன் கூட பேச விரும்பல. Because யார் மிஸ்டேக் ஆல அனிகேத்? Because of my mistake? ஆமா உன்னோட மிஸ்டேக் தான். என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. I will ஓகே talk to you இந்த like மாதிரி that பேசாதன்னு because you சொன்னேன். deserve. அவகிட்ட சொல்லுங்க மேன். Relax, தயவு செஞ்சு relax. அவகிட்ட யாராவது போய் Priya சொல்லுங்க விடு. ப்ளீஸ். அவளுக்கு தெரியாது, பேசிட்டோம். விடு, பாத்துக்கலாம். Don't say like this guy. அவன் என்ன ஏமாத்திருக்கான் தெரியுமா? அந்த பொண்ணு கூட 4 நாள் இருந்திருக்காரு தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆன்சைட்டி அட்டாக் வந்திருக்கு. உனக்கு தெரியுமா? அது வரைக்கும் எனக்கு ஆன்சைட்டினா என்னன்னே தெரியாது. யா 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 ஓகே ஓகே ஃபைன். எல்லாரும் பாருங்க அவன் என்னமா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை உன்னோட தப்ப நீ எப்பயாவது உணர்ந்திருந்தனா அப்பவே அங்கேயே உன்னை மன்னிச்சிருப்பேன். She was fighting with நான் all வாழ்க்கை of us முழுக்க for you. உண்மையா தான் இருந்திருக்கேன், ஃபேக்கா இல்ல. நான் ஆக்டிங் பண்ணல. ஒரேலி ஆமா நான் ஒன்னும் ஆக்டர் இல்ல. எனக்கு நான் அது ஆக்டர் நல்லாவே இல்லன்னு சொல்றேன். தெரியுது. யா யா உன்னோட இந்த கேரக்டர் பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். யா அதுவும் எல்லாரும் முன்னாடி அனிகேத், I really loved you. Okay, I still do. ஆனா நீ செஞ்ச ஒரு தப்புனால என்னால உன்னை மன்னிக்கவே முடியல. Even if After fine and the 15 days, அதாவது 15 நாளைக்கு அப்புறம் நீ திரும்ப நேபாளுக்கு போயிட்ட. ஆமா நான் உண்மைதானே? போனேன். No, நான் போனேன். இதெல்லாம் என்ன? too much, okay? Don't abuse. Don't abuse. I am been an athlete all my life. I don't give a shit about things. ஆனா இன்னைக்கு இது நடந்திருக்கவே கூடாது. நான் ஒத்துக்கிறேன், உண்மையிலேயே நான் இவள பைத்தியக்காரத்தனமா காதலிச்சேன். நான் என் லைஃப்ல தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு ஒத்துக்கிற தைரியம் இருக்கு. நான் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா காதல் விஷயத்துல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. என் சைட்லயும் அப்படிதான் நடந்தது. I genuinely thought that he could be guilty. At I least am ஒரு guilty. வாட்டி. I am At guilty. least நான் ஒரு ஏற்கனவே அதை பத்தி வாட்டியாவது. சொல்லிட்டேன். நான் என்னோட ஃபால்ட்ட ஒத்துக்கிறேன். I love you so much. என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் இப்படி பேச மாட்டேன். இதுதானே பண்ணி சொல்லிருக்கணும். நான் எத்தனை வாட்டி சொன்னேன் தெரியுமா? நான் உன்னாலதான் வரைக்கும் கமிட் ஆன, அது உனக்கு தெரியுமா? Oh really? நீ எங்க இருந்த? நீ Oh, எங்க really? இருந்த? நீ எங்க இருந்தன்னு சொல்லு. யாரோட ஃபால்ட் அனிகேத்? அது உன்னோட தப்பு தான் சரியா? என்ன fault என்னோட தப்புன்னு அனிகேத்? அதுல Which fault அனிகேத்? Are you kidding me right now? ஓகே ஓகே யூ வானா பிரிங் திங்ஸ் அப். உனக்கு அதானே வேணும்? நீ பெட்ல சாக கடந்த ஞாபகம் இருக்கா? இப்ப நீ இங்க நின்னு மூச்சு விடுறதுக்கு காரணமே நான் தான் சரியா? I believe ஒருவேளை நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா there's going to be hiccups, there's going to be speed bumps. ஏன்னா அப்படிதான் you get to know each other. அப்படி அது இல்லனா something's wrong. லவ் இல்லையே இல்ல. Right? சச்சின், உங்க விஷயத்தை பேசலாம். உங்களோட கதை என்ன? இதுல உங்களோட எக்ஸ் யாரு? அப்புறம் பா இங்க அகிருத்தி, நீ நைட்டு பேக் எடுத்துட்டு ஓடிட்ட. நான் உன்னை பாப்பேன் நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. அட ஓடல, ஆக்சுவலா நான் உன் வீட்டை விட்டு போயிட்டேன். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. சரி சொல்லு, அதான் சொல்ல வந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்றேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீ 3 மாசமா என் கண்ணிலே படல. திடீர்னு ரியாலிட்டி ஷோக்கு வந்துட்ட. ரியாலிட்டி ஷோக்கு வந்துட்டேனா? ஆமா. ஐ எம் நாட் ஹியர் பிகாஸ் ஆஃப் யூ. ஓ, ஐ எம் ஹியர் ஃபார் மை செல்ஃப். ஓகே ஓகே சரியா? ஓகே. நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது என்னோட பாஸ்ட் பிக்சர்ஸ்லாம் யூனோ ரொம்ப இன்டிமேசி பிக்சர்ஸ், அதை நீயும் கண்டிப்பாக பார்த்துருப்ப. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அதுக்காக நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணேன்னு. ஆனால் நீ எனக்கு என்ன கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு சொன்னேன். தென் நான் ஷூட் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது யாரும் இல்லை, உன்னோட பேக்கும் இல்லை, திங்ஸும் இல்லை.
நான் உனக்கு கிட்டத்தட்ட 30 to 40 கால்ஸ் பண்ணியிருப்பேன். Okay. சரியா? அதுக்கப்புறம் நீ பண்ண மெசேஜில் நீ நவி மும்பையில் இருக்கேன்னு தெரிஞ்சது. ஐ வாஸ் வெரி வரிட். நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. ஏன்னா உனக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ க்ளோஸ்னு. நம்ம அப்ராக்சிமேட்லி 3 மாதம் சேர்ந்துருந்தோம். ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஷோவில் நல்லா பாண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸுக்கு போனோம். உனக்காக நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாம் நான் உனக்காக செஞ்சேன். அப்புறம் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. ஒரு மனுஷன் சில நேரம் தப்பு பண்ணுவான். ஒரு தப்பு என்னால் நடந்ததுன்னா, ஒருவேளை உனக்கு ஏதாவது தப்பா பட்டதுன்னா, இல்லை நீ பார்த்துருந்தா எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும்பா. லாஸ்ட் டைம் ஐ ரிமெம்பர் நான் சாயங்காலம் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு 150 கால்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனா நீ ஒரு காலையும் நான் ஆன்சர் பண்ணல. அப்புறம் அந்த 150 கால்ஸும் நீ ஒரு நாள் தான் பண்ண. அதுக்கப்புறம் 3 மாசம் வரைக்கும் நீ ஒண்ணுமே பண்ணல. 3 மாசத்துக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல. நீ மணாலி துபாய்னு ஊரா சுத்திட்டே தான் இருந்த. நீ எனக்கு ஏதாவது கால் பண்ணியா? நான் எதுக்கு பண்ணணும்? நான் உன் மேல கோவமா இருக்கேன். நான் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து இத்தனை கால்ஸ் பண்ணியிருக்கேன். நீ ஒரு நாளாவது எஃபர்ட் எடுத்து கால் பண்ணியிருக்கியா கிருதி? ஒரே ஒரு நாள். அப்படின்னா எனக்குன்னு சுயமரியாதை இருக்க கூடாதா? நீ என்ன சொல்ற? என்ன பேசிட்டு இருக்க? ஒரே ஒரு நாள் தான் நீ பண்ணிருக்க சச்சின். இப்போ நீ என்னை பார்த்து சொன்னல, அதாவது நீ நான் எப்பவும் கேர் பண்ணல, உன்னை அண்டர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வச்சேன். ஓகே, அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரொம்ப கேர் பண்ணேன். ஆமா, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே நிறைய நேரம் இருப்ப. 50% நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன். மத்த நேரம் உன் கூட தானே இருந்தேன். இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ. ஸ்டார்டிங் 1 மாசம் தான். அதுக்கப்புறம் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த. ஒருவேளை நீ என்ன உண்மையிலேயே காதலிச்சிருந்தனா அஃப்கோர்ஸ் ஒரு நாளுக்கு அப்புறம் 2வது நாள் 3வது நாள் அட்லீஸ்ட் 2வது நாள் கூட இல்ல 2வது மாசமாவது பண்ணிருக்கலாம். இததான் எஃபர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் 100 கால் பண்றதால ஒண்ணும் ஆகாது. சரியா? நீ இன்னும் கூட எனக்கு ஃப்ரெண்டு தான். இனிமே நீ இதெல்லாம் உன்னோட பர்சனலா எடுத்துக்காத. நான் உன்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனாலதான் நாம அந்த சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்து முன்னேறி போகவே முடியல. ஒருவேளை எனக்கு அதெல்லாம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் போயிருந்திருக்கவே மாட்டேன். லைஃப்னா க்ளோசர் இருக்கும். ஒருவேளை நீ பேசிட்டு போகணும்னா, விட்டுட்டு போகணும்னா அட்லீஸ்ட் மீட் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போகணும். நான் உன்கிட்ட எதுவும் கிளியர் பண்ண விரும்பல. ஏன்னா நான் எதை கிளியர் பண்ணணுமோ அது உன் சைட்ல இருந்து கிளியரா தெரிஞ்சுது. இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல. We have lots of unresolved stories here. ஆனா விஷயம் இங்க என்னன்னா, this is now Splitsvilla. It's all of you. You are all a part of each other's lives now. இவங்க யாரும் உங்களை சந்திக்க வரல, உங்களோட இருக்க வந்திருக்காங்க. So get used to it. So guys, உங்களுக்கு இன்னும் புரியலனா, this is the X in the X squeeze me please. இந்த ஒரிஃபியோட மிகப்பெரிய மிஸ்டர்ஸ் இப்போ ஸ்பிளிட்ஸ் வில்லாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா மிஸ்சீஃப் பண்ணணும்னு. அந்த மிஸ்சீஃப் பாக்ஸ்ல இருந்து 11 பேர் வெளியே வந்திருக்காங்க. இந்த டோம் நைட் பயங்கரமா மாறி போச்சு. நாங்க முடிச்சிட்டு போறதுக்குள்ளேயே விடிஞ்சே போச்சு. நாங்க ஸ்பிளிட்ஸ் வில்லாக்குள்ள போகும்போது ப்ராப்பர் சன்ரைஸே வந்துடுச்சு. சன்ரைஸை நாங்க இப்போ வந்து பாக்குற இடம் எதுனா ஸ்பிளிட்ஸ் வில்லா. செமையா இருக்கு ப்ரோ, வேற லெவல். ஆமா நம்பவே முடியல. அப்புறம் நம்மள ஸ்பிளிட்ஸ் வில்லால பார்த்ததுக்கு அப்புறம் சில பேர் பொறாமப்பட்டாங்க. வந்ததும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஷோல என் பேச்ச கேட்டு அவன் ஆடியே போயிட்டான். நான் என்ன நினைக்கிறேன்னா, டிவில பார்த்து இதெல்லாம் கத்துட்டு வந்திருக்கான் போல. இப்போ அவனோட வேலையை ஆரம்பிச்சிருக்கான். ஐ சேம் காப்பி பேஸ்ட் ரூடிஸ்ல நடந்த மாதிரியே எதுக்கு எடுத்தாலும் அட ஏண்டா புதுசா ஏதாவது பண்ணடா, நம்ம புது ஷோக்கு வந்திருக்கோம். தனியா சண்டை போட தைரியம் இல்ல, இன்னும் உள்ள ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. என்ன அவங்களுக்கு எல்லாம் வெளியே வர்றதுக்கு தில் இல்லைன்னு நினைக்கிறேன். காலகட்டு உன்னோட சிவிங்கம் இங்கேயும் வந்துட்டானா? அவனு தப்பா சொல்லலையே.
இங்க பாரு சிவிங்கம துப்புன உடனே அவ அங்கிருந்து பயந்து வந்துட்டா பாத்தீங்களா? துப்புன சிவிங்கம். போன ஷோல இருந்து இந்த ஷோ வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. நவ ப்ளீஸ் கெட் ஓவர் நைரா. டூ சம்திங் எல்ஸ். உன்னுடைய எக்ஸ் நல்ல பொண்ணு. நான் என்ன கேள்விப்பட்டேனா அவ யார் கூட இருக்காளோ அவ இல்ல, கூட நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அவன் சொல்றத முதல்ல ஒரு தடவை டைமண்ட் பித்தளையில மாட்டிக்கும், புரிஞ்சுதா? அவன் எப்படி பிஹேவ் பண்றா பாரு. ஷிவேத் அவனை அவள மாதிரியே மாத்திட்டா பாத்தீங்களா? I could see both of them just looking like same. And I was literally feeling bad. உன்னை இந்த பொண்ணு டம்மா இருந்திருக்கணும். இல்லனா இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாம இருந்திருக்கணும். இந்த பொண்ணு கண்ணீர் சிந்துற அளவுக்கு இந்த பையன் கொஞ்சம் கூட வர்த் கிடையாது. அவனை சந்திச்சு 3 நாள் தான் ஆகுது. ஆனா எனக்கு 3 வருஷமா தெரியும். நான் என்ன சொல்றேன், மூவ் ஆன் பண்ணு. ஆனா யார் கூட மூவ் ஆன் பண்ணிருக்கா? அவன் ப்ரொடெக்ஷனா? So I wanted to make sure that I save Anika from Shivet. ஒண்ணுமே நடக்கல. ஆனா முதல்ல அடிக்க வந்தது அவன், கடைசில வாங்கிட்டு போனதும் அவர்தான். ஹீரோ ஆகணும்னு நினைச்சிருக்கான். வந்தாரு கடைசியா ஜீரோவாக போனாரு. நாங்க எல்லாரும் வில்லாக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாரும் டோர்ஸ க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் எதுவும் பண்ணாததால என்னால டோம்ல பேச முடியல. ஆமா, சரியான ஃபேக்கான ஆளுங்க எல்லாருமே வேஸ்ட். ஸ்பிளிட்ஸ்வில்லால ஜெயிக்க வந்தாங்க, ஆனா கதவை மூடிட்டு உட்கார்ந்திருக்காங்க. உண்மைதான். எங்களுக்கும் ஸ்பிளிட்ஸ் வில்லாக்காரங்களுக்கும் நிறையவே பிரச்சனை இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எதையுமே கேர் பண்ணிக்கல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க அடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க, என்ன வேணுமோ பண்ணிக்கோங்கன்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் என் ஆளை பார்க்க போறேன்னு நான் கிளம்பி போயிட்டேன். ஹாய் எவ்ரிவான். நான் ரொம்பவே பொலைட்டா அவளோட ரூமுக்கு போனேன். அவகிட்ட பேசலான்னு. என்கிட்ட பேச கூட மாட்டியா? சொல்லு, என்ன பேசணும்? ஐ எம் சாரிப்பா. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. சாரி ஃபார் வாட்? நான் பண்ண எல்லா தப்புக்கும். நான் என்னென்ன உன்னை பண்ண? கத்துனேன், ஈகோல ரிங்க கழட்டி கொடுத்துட்டு போனேன். அண்ட் என்னெல்லாம் செஞ்சனோ. அதுக்கு பேரு பிரேக்கப்னு சொல்லுவாங்க. அட ஓகேப்பா, அந்த நேரத்துல எனக்கு மென்டல் பிரஷர் இருந்தது. என்ன மன்னிச்சிரு. எல்லா அப்ப தப்பும் நானும் என்னோடது மென்டல் தான். பிரஷர்ல தான் இருக்கேன். ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல உங்க அப்பாவை உன் முன்னாடி திட்டினது என் தப்பு தான். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இந்த ஷூட் ஸ்டோரிஸ்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்ப ரியாலிட்டி ஷோக்கு எதுக்கு வந்த? நான் இவளுக்காக தான் வந்தேன். ஹானஸ்ட்லி நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் இவளுக்காக மட்டும்தான் இங்க வந்தேன்னு. எனக்கு இந்த கேம்ல ஜெயிக்கணும் அது இது எதுவுமே இல்ல. நான் இவளை கூட்டிட்டு போனோம், அதான் என்னோட வெற்றி. இங்க வந்ததுக்கு என்ன ரீசன் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் blank ஆயிட்டேன். எனக்கு என்ன ப்ராசஸ் பண்றதுனே தெரியல. நான் அழுதுட்டே தான் இருந்தேன். எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, அது எங்களால சொல்ல முடியாது. அப்ப இந்த பொண்ணு எவ்வளவு ட்ராமடைஸ்ட் ஆயிருக்கான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? I know ரைட்டா? each and everything. உனக்கு ஒண்ணும் தெரியாது ப்ரோ. I You know, I don't think you know. don't know anything. Please. நோ நோ I know each நோ and நோ நோ everything. நோ நீ அப்படி சொல்ல கூடாது. Guys, சொல்லக்கூடாது. guys, உங்களுக்கு 3 நாளா தான் சொல்லாத. தெரியும். அவளை 4 வருஷமா எனக்கு தெரியும். ஒருவேளை நீ அததான் பண்ண இங்க பாருங்க, நினைச்சினா நான் அதுக்காக அவங்க தான் அப்பா try கிட்ட நீ பண்ணிட்டு முதல்ல போய் இருக்கேன். சாரி சொல்லிருக்கணும். அவகிட்ட கேட்டு பாரு, நான் ட்ரை ஏன் பண்ணலையா உங்களுக்கு வீடு இல்லையான்னு. தெரியாதா? தெரியாம அவளோட வீடு பேசாத, தெரியாதா? கேட்டு பாரு. போக நான் ட்ரை வேண்டியதானே? பண்ணிட்டு தான் எங்களுக்கு இருக்கேன். அவளை பத்தி தெரியும். எனக்கு மட்டும் அவளை பத்தி தெரியாதா என்ன? தெரிஞ்சு நீ தானே சொல்லிட்டு போன அவளை. தெரியாம திவான், போற மாதிரி திவான், சொல்லிட்டு இருக்கேன். திவான். வேலையை மட்டும் பாருங்க. இங்க பாரு, ஒரு 10 நிமிஷம் கொடு. நானாவே வந்து உன்கிட்ட பேசுறேன். I'm waiting for you. ப்ளீஸ் வெயிட். அந்த டைம்ல நான் பீஸ் ஆஃப் மைண்ட்ல இல்ல. எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் உனக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. ஆமா, நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இது தெருவோ காலனியோ கிடையாது. அவளுக்கு தோன்றப்ப வருவா. அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஆமாப்பா, அவளுக்கு வரணும்னு நினைச்சா அவ கண்டிப்பா வருவா. அட, 10 வருவா, நிமிஷமா wait வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு Wait ரிமைண்ட் பண்ணு. பண்ணேன். வரேன்னு சரி, சொல்லிட்டானா wait அப்புறம் என்ன? ஆமாப்பா, அது எதுக்கு வெளியே நின்னு கத்திட்டு இருக்க? நான் வெயிட் பண்றேன்னு சொன்னது அவ ஓகே, கிட்டப்பா. அது அவளுக்கு தெரியும். நான் அவகிட்ட ஒண்ணும் வெறும் செய்வேனா ரிமைண்ட் தானே நீ பாப்பேன். remind பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. படி. நான் அவ சொல்றேன், வரணும்னா wait வருவா. பண்ணு, நான் வரேன். வெயிட் பண்ணு. கேக்கச்சில், நான் வெறும் ரிமைண்ட் தான் பண்றேன். எத்தனை வாட்டி அதுக்கு அதையே பேரு சொல்லிட்டு remind பண்றது இருக்கீங்க? கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் நீ பேசுறதா பண்றதுக்கு பேரு பேசிட்டே ரிமைண்டிங் இருப்போம். கிடையாது. சோ நான் ஒரு முறை போய் அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. என்னதான் ஒரு நல்ல உங்களோட friend பிரச்சனை? ஆக்கிக்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பத்தியா? ஆமா, நானும் அவங்கள ஒருத்தி தான். இங்க பாரு, எனக்கு பாருங்க, இப்போதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. வந்ததும் நான் நார்மல் ஆயிடணுமா? சரி, நீ மூவ் ஆன் பண்ண இவ்ளோ ட்ரை பண்றேன்னா அப்போ நீ ஏன் யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல? நான் இங்க வந்தது ஸ்டக் ஆகி இருக்க கூடாதுன்றதுக்காக. பர்சனலா என்ன தோணுதுன்னா, டெஸ்டினி தான் உன்கிட்ட என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. நான் உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா ஐம் ரியலி வெரி சாரி. நான் பண்ண தப்புக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஐ வில் டேக் மை டைம். நான் எஃபர்ட்ஸை பார்க்க விரும்புறேன். ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அப்ப நான் நிச்சயமா சான்ஸ் கொடுப்பேன். ஆனா நீங்க இதெல்லாம் கேம் கண்டிதா பண்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இங்க இல்ல. ஏதாவது கனெக்ஷன் வந்ததா? யூ கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். அட, நான் சும்மா இல்ல, கேட்டேன். நானே போறேன். நான் சும்மா தான் கேட்டேன். நீ உட்காரு. ஆமா, இல்லைன்னா இருக்காங்க. யாரு? அட, அட யாரு? விடுப்பா, சொல்லு. please. யாருன்னு சொல்லிட்டு போ. அட ப்ளீஸ் பா, நான் சொல்ல மாட்டேன். அட சொல்லு. இல்ல, நான் தான் சொல்ல மாட்டேன் சொல்றேன்ல. தொந்தரவு பண்ணாத திவ்யான்ஷ்.
என்னாச்சு அவர் உனக்கு? என்னோட கனெக்ஷன் யாருன்னு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன ஆமா டைரக்டாவா? ஆனா நான் சொல்லவே இல்ல. அவகிட்ட நீ என்னோட கனெக்ஷன் யாருன்னு கேட்டுட்டே தான் இருக்காரு. இல்ல நீ ஹர்பாஸ்னு சொல்லிடு. கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் கிளம்பு நாங்க கிளம்பு. எதையுமே நம்ப மாட்டோம். இதுதான் உண்மை. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் guys. I will talk to you. போங்க. பத்திரமா அவளை பாத்துக்கோங்க. அன்கிதா. பாரு என்ன செய்ய போற? பேரையும் ஞாபகம் வச்சுக்கோ. என் முகத்தை ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. இங்க பாரு. என்ன வேணா நீங்க சொல்லிக்கோங்க. நான் ஒண்ணு இங்க உங்ககிட்ட பேச வரலையே. நீ உட்காரு. ரிலாக்ஸ். இந்த ஆக்கிருதி பொண்ணு இப்படிதான் பேசிட்டு இருந்தா. ஆல்ரெடி என் மூளை சூடா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவரு தீயில எண்ணெய ஊத்திட்டாரு. சரி வாப்பா, நீயும் வா, பாத்துக்கலாம் வா. இப்பதான் வந்த, நாளைக்கு போயிடுவேன். டோன்ட் வரி. பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போங்க. நான் கண்டிப்பா அவளை கூட வர மாட்டா. இங்க நான் பாரு. பெட் கட்டறேன். அவ உன் கூட வர எவ்வளவு மாட்டா. பெட்னு நீயே சொல்லு. இப்போ என்னோட அழி ஏன் கூட வருவா. வாடா அடிக்குது, பேச்ச குறைச்சிட்டு போ. உன்னோட வாயில இருந்து தான் வருது. நல்லா பாரு. அவ என்ன பத்தி பேசினதுனால கண்டிப்பா நான் டிஃபெண்ட் பண்ண அவளை பத்தி பேசி ஆகணும் தானே. ஆமா நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை விட பேர் அழகிதான். இப்ப என்ன எனக்கு அப்படி தெரியல. எனக்கு தெரியல. நீ வாயை மூடு. எனக்கு அப்படி தெரியல. எனக்கு அப்படி தெரியல. நீ பார்க்க அழகாவும் இல்ல. என்னத்த மாத்திக்க. நீ அழகே இல்ல. சரியா? உனக்கு அவ்வளவு சீனா இல்ல. வெச்சுக்கோ. கிளம்பு. அப்படியே நீ என்னோட ரூமை விட்டு கிளம்பு. அவரு ரொம்ப ஓவராவே பேசிட்டு இருந்தாரு. இதுக்கு மேல அவர்கிட்ட பேசி என் மூளையை கெடுத்துக்க நான் விரும்பல. நான் அவகிட்ட டைரக்டா போய் நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன ஆச்சுன்னா I just expected one thing from you, Aniket. Just a single word. Sorry. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சாரி சொல்லியிருக்கேன் சொல்லு. நீ என் கால்ஸை ரிசீவ் பண்ணியா? Can பதில் you see சொல்லு. me with any other guy? Definitely not. ஆனா நீ இன்னொரு பொண்ணு Everybody, கூட சுத்துறத நான் everybody. பாத்திருக்கேன்ல. எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தா இவரே ஆளுன்னு சொல்லி இவர் இப்படி இவர் அப்படி. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவர் ஆன் ஸ்கிரீன்ல தான் அப்படி. ஆனா அவர் அப்படி இல்ல. நான் எப்பவும் இதே தான் சொல்றேன். அன்னைக்கு தப்பு ஒத்துக்கிட்டா ஐ வில் கோ பேக் டு ஹிம். ஆனா அவரு அக்செப்டும் பண்றாரு, அட் தி சேம் டைம் அவர் ஜஸ்டிஃபையும் பண்றாரு. இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இவ என்ன சொல்றானா, என் மேல ஒரு சாஃப்ட் கார்டன் இருக்கிறதா இவ சொல்றா. நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா சொன்னேன் ரிக்தன். யூ ட்ரஸ்ட் மீ ஆர் நாட் இன் திஸ்? நீயே டிசைட் பண்ணிக்க ப்ரோ. ரிக்தன், தேங்க்யூ. 3 இயர்ஸா நீ என்ன நம்பல. சரியா? பாரு, இஸ் he my type? இங்க பாரு, இது ஒரு ஷோ. இத ஷோவா பாரு. சரியா? Yeah, உனக்கு okay. என்ன நல்லா தெரியும். இங்க அன்னைக்கு- யாரும் நிக்கணும்னு நான் கேட்கவே இல்ல. Tell me, ஓகே, is he my type? இது வேற ஷோ தான். ஏன் இப்படி நீ பேசிட்டு எப்ப இருக்க? பேசிட்டு இருக்க? Why you speaking in the middle? நான் என் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இது ஒண்ணும் பர்சனல் இல்ல. Because you are being personal. I said you are the closest to one with me. Because நீயும் நேபாளி, நானும் நேபாளி. I could share everything with you. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பிரதர் எதுக்கு இங்க வந்து நடுவுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க பிரதர். நான் இவரை பத்தி தானே பேசுனேன். நீங்க என்கிட்ட கை நேபாளி மேல சொல்லிட்டு வைக்காத, கை மேல வைக்காதன்னு சொல்றல. பாருங்க, உங்க முன்னாடியே அவகிட்ட கை அப்படி வைக்கிறா. பேசாத. என்ன பண்ணுவ? நீ என்ன என்ன பண்ணுவ? பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ என்ன என்ன பிரச்சனை பண்ணுவ? உனக்கு? என்ன? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாரு, பண்ணுவ? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சரியா? என்னடா பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுன்னு சொல்லு. நீ என்ன பண்ணுவன்னு பாரு, கை கேட்டேன். வை. உன்னால முடிஞ்சத பண்ணு. மரியாதை நீ தான் தேவையில்லாம பேசிட்டு அவ்வளவுதான் இருக்க. சொல்லிட்டேன். யார் மேல கை வைக்க வர? ஓகே, பட் உன்னை என்ன பண்ண பாரு, போற? இதுல உனக்கு சம்பந்தமே இல்ல. பாரு, நீ வரக்கூடாது. தேவையில்லாம என்ன கை சரியா? நீட்டி பேசிட்டு அதோட இருக்க. வேண்டாம். உன்னை யாரும் பிரச்சனை நீ தான் தேவையில்லாம ஆரம்பிச்ச. சரியா? கொஞ்சம் பாருங்களேன், அன்னைக்கேத்தையும் டிக்கேலாவையும். அவன் ஒரு வாட்டி கூட என்கிட்ட சரியாவே பேசல. பாரு, இப்போ சார்ட் அவுட் பண்ண போறானா. அப்புறம் எனக்காக வில்லாவை விட்டு போக போறானா. பாத்தியா? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க இருந்து போ சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சான். அதனால நீ அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லு. You did not say sorry to me. Second thing I யா, நீ told you. அவனுக்குன்னு சாஃப்ட் கார்னர்லாம் வச்சிருக்கல்ல, நீ அவன் கூடயே போயிடு. ரிலாக்ஸ் ப்ரோ. What the that bro? நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற, ஆனா நீ என்ன ட்ரஸ்டும் பண்ணல. என்ன நம்புறதுக்கு உனக்கு 3 வருஷம் கூட பத்தலையா? 3 வருஷமா நீ என்ன நம்பல. நான் உன்கிட்ட சொன்னேன், ஒரு வாட்டியாச்சும் என்ன நம்புப்பான்னு. என்னைக்காவது நம்பி இருக்கியா? ஓகே, நான் கிளம்புறேன். அமைதியா இரு, சொல்றத கேளு. பாருங்க, இல்ல, நான் இங்க இருக்க சரி, மாட்டேன். போ, போ, கொஞ்சம் போ, நின்னு போ. கேளு. போன என்ன அர்த்தம்? சுயநலவாதியா இருக்கான். சுயநலவாதியா? சாரி கூட சொல்ல மாட்டாரு. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நடுவுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து சொன்னா, Please calm down. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். And I was Aniket. I don't want to talk to you. முடிஞ்சிருச்சு. நீ உன்னோட கேம் விளையாடு, நான் என்னோட கேம் விளையாண்டுட்டு போறேன். திவ்யான்ஷ் ஹீஸ் லைக் இப்போ எல்லா பொண்ணுங்களும் அவரை பிரதர் ஆக்கிட்டாங்க. ஐ நோ இட்ஸ் எமோஷனல். I know. Come on. You don't have to cry. He cried watching your video. He started crying. Please அதை ஆஃப் பண்ணு, என்னால் பார்க்க முடியல. He was shivering. உள்ள போன எல்லாரும் அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. If you have noticed. எனக்கு கேட்டுச்சு. That's what I'm saying. That's how it is for all of us. And for him too.
இது வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாது, நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். Very தேங்க்யூ ஸோ personal. மச். நான் இதை எனக்குள்ளே வச்சுக்கிறேன். நான் ஒரு வாட்டி ஆக்கிருத்தி கூட பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா அவள் தாட்ஸ் வேற எங்கேருந்தோ வருதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் கிருத்தி கிட்ட பேச போனேன். கொஞ்சம் பொறு. ஆஹா, இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கல, ஆக்கிருதிய ஒரு கை பாத்துடலான்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படிதான். உண்மைதான். சரிதான். ஆக்சுவலா நான் எதுக்கு பிஸ்டா ஃபீல் பண்றேன்னு தெரியுதா? எதுக்கு? வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ? நான் உன்னை எப்போ அண்டர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வச்சேன்? அண்டர் கான்ஃபிடென்ட்னா ஒருவேளை நீ என்ன விரும்பினா எல்லா பொண்ணும் இதுதான் விரும்புவாங்க. எந்த பையன் தன்னை விரும்புறானோ அவன் தான் அவளை முதல்ல பாராட்டணும்னு. நீ என்ன பண்ணுவ? நீ உன்னோட மும்பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் முதல்ல பாராட்டுவ, அதுக்கப்புறம் ஆக்ரத்தியும் இருக்காளா, சரி அவளையும் பாராட்டி வைப்போன்னு பாராட்டுவ. இதனாலதான் நான் அண்டர் கான்ஃபிடென்ட் ஆனேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பண்ணுவ? நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது எல்லார் முன்னாடியும் என்ன திட்டி தீப்ப. துபாயிலயும் எல்லார் எதிர்க்கையும் சொன்னேன் உனக்கு சின்ன ஸ்டெப் கூட வரல ஆக்ரித்தின்னு. அங்கேயும் நான் நீ உன் மேல புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். இல்ல, உன்னோட டோன் டிஃபரெண்டா இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் பாரு, யாரும் என்கிட்ட அவமரியாதையா பேசல. வந்ததுக்கு அப்புறம் கூட நீ யாரை வேணும்னாலும் கேட்டு பாரு. நான் யார்கிட்டயும் உன்னை பத்தி அவமரியாதையா பேசல. அப்புறம் நான் எந்த விஷயத்தை பத்தியும் பேசல. பேசிருக்க மாட்டேன், ஆஃப் கோர்ஸ், எனக்கு நல்லா தெரியும். கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் கம்யூனிகேட் பண்ணலன்னு சொல்லு. பண்ணிருப்ப. நீ எப்பவும் போன்ல தானே இருப்ப. நாள் முழுக்க நீ போன்ல தான் இருப்ப. நான் எப்ப பேச முடியும்? அப்புறம் இதுக்காக நான் உன்னை திட்டியும் இருக்கேன். கொஞ்சம் போனை விட்டு வெளியே வந்து என்கிட்ட பேசுன்னு. அக்ரித்தி என்னோட எந்த பேச்சையும் அக்செப்டே பண்ணல. ஏன்னா அவளுக்கு புது கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, அட்லீஸ்ட் நீ பொய்யாவது சொல்லாம இருமா. நான் ஒன்னு சொல்லிடுறேன், இவரும் நானும் இந்த விழால தான். எனக்கு அவரை நல்லா ஓ, தெரியும். சோ இவரு எனக்கு பிடிச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜஷ்வந்த் சச்சின். I know him. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? We met. எனக்கு இல்லையா? ஐயா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா. சூப்பர்ல. நான் பேசுறது வேணா அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா திங்ஸ் ஹேவ் நவ் சேஞ்ச். எனக்கு ஜஷ்வந்த் பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. சோ என்ன மன்னிச்சிரு சச்சின். நீ இவ்வளவுக்காக தான் அந்த ஷோக்கு வந்தியான்னு? அப்படியா? இல்லனா இல்லன்னு சொல்லிடு. It's a yes or no answer, அவ்வளவுதான், சிம்பிள். இங்க பாருங்க, விஷயம் என்னன்னா இங்க எப்படி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் யாரை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு ஒன்றும் பெருசா ஐடியா இல்ல. அது மட்டும் இல்ல, ஏன்னா அவங்களே நான் 4 மாசம் கழிச்சு தான் சந்திக்கிறேன். ஏய் சரிப்பா, எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? ரிலாக்ஸ். Don't cry bro. எங்க பாரு சச்சின், டோன்ட் கிரை. பட் அக்ரிதி, நான் உன்னை எவ்வளோ பேசியிருக்கேன். பட் நீ எப்படி ரியாக்ட் பண்ணனா, நீ அன்கிரேட்ஃபுல் மாதிரி பண்ண. நான் கண்டிப்பா கால் பண்ணிருக்கணும். அது எனக்கு நல்லா நீ தெரியும். பண்ணது தப்புன்னு தோணுதா? ஆமா. உனக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியுதா? உனக்குள்ள எனக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்கு சச்சின், அப்புறம் பிடிக்காத விஷயங்கள் கூட நிறைய இருக்கு. அதோட இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அப்புறம் இப்போ நீயும் ரியலைஸ் பண்ற நான் உன் கூட இருக்கும்போது இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு. இப்ப நான் ரொம்ப ஓப்பன் அப் ஆயிட்டேன். நீ ஆல்ரெடி மும்பைல பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்த. தினமும் பார்ட்டி, கேர்ள்ஸ் எக்ஸெட்ரா என்னவா இருந்தாலும் இது உன்னோட வேலை. ஆனா இது எதுவுமே எனக்கு இல்ல. நீ அப்பவே என்கிட்ட கேட்டுக்கணும், ஆக்ரித்தி நீ கம்ஃபர்டபிளானு. நீ கேட்டியா? அக்ரிதி, நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண விரும்பல. சரி. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ். ஓகே 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 ஃபைன், லீவ் இட். எனக்கும் ஜஷ்வந்த்க்கும் இருந்த கனெக்ஷன் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வெறும் சச்சின்காக இது எதையுமே கெடுத்துக்க விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, நிதி கிட்ட பேசணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன பேசிட்டு இருந்த? நான் உன் வீடியோவை பார்த்தேன், அதுல அது இதுன்னு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் என்ன ஸ்பெஷலா சொல்லணும்? நீ என்ன சொன்ன? அதுல நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல. ஒருவேளை நான் சொல்லியிருந்தா என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாதா? நான் நீ சொல்றது சொல்லு. கேளு. இங்க பாரு, என் பேரை யூஸ் பண்ணி இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஓகே? சொல்லு சொல்லு, உனக்கு என்ன காட்டாம பின்ன நீ தோணுதோ பேசுறது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இரு. எனக்கு நான் நடிக்கிறேனா? நான் சொல்றத கேளு. நடிக்கிறேன்னா என்ன சொல்லு, அர்த்தம்? உனக்கு என்ன தோணுதோ நடிப்புன்னு சொன்னா சொல்லு. என்ன அர்த்தம்? எனக்கு அவர்கிட்ட சுத்தமா பேச பிடிக்கல. ஏன்னா அவர் சரியா பேச மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு நீ எல்லாத்துக்கும் போய் சொல்ற? என்ன பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்னைய சொல்லிட்டு இருக்க? சும்மா கத்தாத. நீதான் கத்துற. நான் தப்பு பண்ண சொல்றியா? பாரு, நீ எப்பவுமே என் வீட்ல தான் இருப்ப. நீ என் வீட்ல தான இருந்த. நீ தான் என் வீட்ல வந்து சாப்பிட்டு கிடந்த. நீ தான் என் வீட்ல இருந்த. ஏய், சொல்லு, எத்தனை நீ தான பண்ணிருக்க. நீ எனக்கு கால் பண்ணி எனக்கு மனசு சரியில்லை வந்து என் கூட வந்து பேசணும் சொல்லிருக்கல. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீ ஏன் எதுமே சொல்ல மாட்டேங்கிற? ஓ மை காட். பேசுறதையும் பேசிட்டு இப்படி மழுப்பிட்டு இருக்காத. அந்த ஆள மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள அனுப்பிட்டாங்க. சரி, எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லு. உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு போரிங் ரூம்மேட், வெறும் கழுத. பிரேக்கப் ஒண்ணும் அப்ப ஆகல. அந்த கூட டெல்லிக்கு போனல குமால் அடிக்க அப்ப நடந்துச்சு. சொல்லு. மை காட். நீயும் நீ வாயை மூடுறியா இல்லையா? அவ ஆல்ரெடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் தானே? ஆமா, நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நீ எதுமே பேசவே நீ இல்ல. அப்ப நீ தான் என்கிட்ட சொன்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆமா ஆமா. நீயும் தோ இதுக்கு பேர் தான் yeah, it is me. It is me. It is real. உன்னோட செயல் இருக்கே. நடிக்கிறேன், நான் நடிக்கிறேன். ஓ shit. அவர் என்ன பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு. அதனால என்னோட அக்ரஷன் லெவல் அதிகமாயிட்டே இருந்தது.
நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் எப்ப வந்தேன்? நீதான் அவதான் என்ன பத்தி பேசிட்டே இருந்தா. தேவையில்லாம பேசாத. கத்தாத. ஃபர்ஸ்ட் வாய் மூடு. கத்துறதுனால போய் உண்மையாகாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா ஆமா, இல்லையா? போய் கூட இங்க பாரு, நீ உண்மையாக சொல்றது எல்லாமே போறது பொய்ன்னு கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காருப்பா. என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? அது உண்மை சொல்லு. இல்ல. உனக்கு நீ தைரியம் இருந்தா உண்மையை நீயே சொல்லு. உனக்கு நீ அவ்வளவு போய் தைரியம் சொல்ற. இருந்தா நீ பேசு. இப்ப பேசு. என்ன உண்மை சொல்லணும்? என்ன உண்மை சொல்லணும்னு சொல்லு. நீ போன் உடைக்கல. நீ என்னோட இதயத்தை உடைச்சா நான் உன் போன் உடைக்க கூடாதா? Oh my God. நான் எந்த நீ இதயத்தை இதயத்தை கூட உடைச்சேன்? விளையாண்டல? நீ சொல்லு. இதயத்தோட நீ இதயத்தை திரும்ப விளையாண்டல? உடைச்சல? நீ அந்த பையன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு இப்போ. நீ மட்டும் உண்மையான பொண்ணா இருந்தா அந்த பையன் கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு என்கிட்ட. சொல்லு. ஏன் மறைக்கிற? சொல்லு. சொல்லு. நாங்க அப்படி நடந்துகிட்டது சரியா தப்பான்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் சரி. என்னோட ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும். இல்லனா விஷயமே கெட்டு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அனிகா இருந்தா. அவளை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவட்ட என்ன பேசுறது, அவ என்ன பண்ணா, ஏன் பண்ணா, நீ ஆன் கேமரால என்ன சொன்னியோ அதை நான் கிளியர் பண்ண விரும்புறேன். கிளியர் பண்றியா? லைஸா? Do a lies and a manipulative. இதெல்லாம் யாரு? மேனிபுலேட்டிவ் ஆஃப் கோர்ஸ். நீ போய் சொன்ன. நான் ஏதாவது சொன்னா நீ அதை கவர் பண்ணுவ. கவர் பண்றத மேனிபுலேட்டட்னு கூட சொல்லலாம்ல. அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். சத்தியமா நான் கேரக்டர் பத்தி பேசவே இல்ல. யூ ஆர் a very nice person. நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். உனக்கு ரொம்பவே நல்ல மைண்ட் செட் இருக்கு. யூ ஆர் a very good personality. நான் உன்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. உனக்கு அவ்வளவு மூளை இருந்தா நீ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்த? நீ ஏன் அங்க அப்படிலாம் பேசின? அப்படியே உன்னோட மந்த மூளையை நீ ஓரமா வைக்கல? அவ எதுக்கு நடுவுல வந்து பேசினா? நீ யாருப்பா இப்படி சொல்றதுக்கு? நான் உன் கூட இருக்கும்போது இதெல்லாம் எங்க போச்சு? உன் கூட இருந்தப்போ உன் கூட இல்லாத மாதிரியே இருந்துச்சு. இப்ப நான் இன்னொருத்தர் கூட இருக்கேன்னா அது உனக்கு ப்ராப்ளமா தெரியுது. நேத்து நீ என்ன ட்ராமடைஸ்ட் ஆயிட்டேன்னு சொன்ன. நான் ஆமா, என்ன நான் இப்ப கூட உன்கிட்ட சொன்னேன். எனக்கு பிளாஷ்பேக் ஹிட் ஆச்சு. நீ என்னோட எதிரிலேயே நின்னுக்கிட்டு இருந்த. நான் என்ன பண்ணணும்னு நல்லா நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு ஃபிளாஷ்பேக் ஆயிருக்க முடியாது. எனக்கு ட்ரிகர் ஆகலன்னு சொல்ல முடியாது. எனக்கு நல்லாவே ட்ரிகர் ஆச்சு. அந்த இடத்துல நான் பேசாம அமைதியா இருந்தேன். நானும் பேசல. நான் அதெல்லாம் அங்க பாத்துட்டு தான் வந்தேன். just அத நான் என்னோட கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் அவங்க விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, புரியுதா? ஆனா நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க விரும்பலன்னு சொல்றேன். இட்ஸ் ஃபைன். அவ ஃப்ளர்ட்டிங் சொன்னா இட்ஸ் ஃபைன். ஃப்ளர்ட்டி? நீ தான் சொன்ன. அத நான் ஷிவிதா சொன்னேன். இப்போ நீ யாருக்கு சொன்னன்னு கூட உனக்கு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நீ ஸ்பிரிச்சுவல்ல யார சொன்ன? நான் ஷிவிதா தான் சொன்னேன். ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கவங்கள எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கான். காப்பி பேஸ்ட் பண்றியா? இதே சேம் லைனை இன்னும் நீ யார்கிட்ட எல்லாம் சொல்லுவ? நீ புத்தி இல்லாதவங்க யார் கூட இருக்கணுமோ நீ இருந்துக்கோ. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என்ன வேணும்னாலும் செய். எங்க போயிருந்த? உள்ள இருந்தேன். மூவி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன சொன்னா? நீ என்ன சொன்னியோ அதே தான் அவனும் சொன்னான். அதாவது அவனுக்கு அந்த வீடியோ காட்டி சொல்லியிருப்ப. அதான் நான் யோசிக்கிறேன், நீ என்னை பத்தி எப்படி அப்படி சொன்னேன்னு. நான் என்ன சொன்னேன்னா லக்ஷ்மியோட கேரக்டர் பேடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் அங்க என்ன சொன்னேன் ஷிவத்? நான் என் எமோஷன்ஸை பத்தி மட்டும் தானே பேசினேன். சில் ஓகே ஆயிடும் விடு. சரி விடியோ ஹிம். இங்க பாரு, நான் அப்படிலாம் நினைக்கல. ஐம் நாட். நீ தான் சொல்லியிருக்கே எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். அப்படி இருந்திருந்தா நான் நேத்துக்கே போய் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பேன். நான் அப்படி பண்ணல. இன்னைக்கும் போய் இதுக்காக தான் நான் பேசினேன். கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோ. அடுத்தவங்க எமோஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்காத. அவர் எமோஷன்ஸ் எல்லாம் அவருக்குள்ளேயே அடைக்க வச்சுக்கிட்டாரு. அதான் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். சரி, நான் போறேன். நீ எல்லாத்தையும் பார்த்துக்க. நோ ஷிவித் கம். இல்ல நான் போறேன். ஷிவித் ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். இல்ல நீ எங்க போணுமோ போ. நான் உட்காருன்னு சொன்னேன். இல்ல நான் என்ன பண்றது? அப்புறமா பேசலாமா? ஷிவித் ப்ளீஸ். சரி, என்ன சொல்லு. ஒருவேளை போகணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருந்திருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவ பேச மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட. ஷிவித் இந்த விஷயத்துல ரொம்பவே கோவப்பட்டாரு. which is fine. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஷிவித் அந்த நிமிஷம் என்ன நம்பி இருக்கணும்னு. அவன் கூட விளையாடணும்னா நீ தாராளமா விளையாடு. நான் அப்படி சொல்லல ஷிவித். நீ சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஷவர் எடுக்க சொல்லிட்டு அவங்க கூட போய் பேசிட்டு இருக்க. ப்ரோ, நான் அங்க துணி எடுக்க தான் போனேன். ஓகே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நானும் அப்படியே போய் துணி எடுக்கிற சாக்குல எல்லார்கிட்டயும் போய் பேசிட்டு வருவேன். சரி ஓகே. பாரு, நான் அவன்கிட்ட பேச போனது ஏன் முதல்ல தெரிஞ்சுக்கோ. போய் சொன்னியா? பொய்யா? நான் உன்கிட்ட போய் சொல்லல. இல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்தா நீ என்கிட்ட பேசிட்டு போனத நான் கேட்டேன். மை காட், நான் உன்கிட்ட ஒண்ணு போய் சொல்லல ஷிவித். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு. நான் அவன்கிட்ட போய் பேசிருக்கவே கூடாது. அப்படி போயிருந்தாலும் ஷிவித்தை கூட கூட்டிட்டு போயிருக்கணும். ஸோ இந்த 11 பேர் வில்லாக்குள்ள வந்ததும் ஒன்று மட்டும் ஷியோரா தெரிஞ்சது. வில்லாக்குள்ள இது வரைக்கும் சண்டை சச்சரவணி எதுவும் வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த 11 பேரில் 4 பேர் என்னோட எதிரிங்க. இதுக்கப்புறம் எத்தனை வெடி வெடிக்க போகுதுன்னு தெரியல. அவங்க இப்பதான் இதுல என்ட்ரி பண்ணிருக்காங்க. அவங்களால பெரிய பிரச்சனை பின்னாடி உருவாகலாம். நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், டெஃபினெட்லி கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே எக்ஸைல் வில்லாவை சேர்ந்தவங்க. இவங்க கன்ஃபார்மா ஸ்பிரிட்ஸ் வில்லன்ஸ்க்கு ஆப் அடிக்க போறாங்க.
We are in the courtroom today. முதல் பழி உங்க மேல. ஃபார் தி ஒன்லி ஒன்னு சொல்லி சொல்லி நீங்க மத்த பொண்ணுங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. ஓய் ஹலோ யார் சொல்றான்னு பாத்தீங்களா? எக்ஸ் கேர்ள்ஃபிரெண்ட் பாருங்க யார் சொல்றான்னு. வாவ் ப்ரோ. First of all, நீ வாயை மூடு. நீ வாயை திறந்துறாத. வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. And don't humiliate her. இந்த லாங்குவேஜும் இல்ல என்னால இதுக்கு மேல எந்த லாங்குவேஜ்லயும் பேச முடியும். ஏய் பிரதர், பார்த்து பேசணும், புரியுதா? உன் ப்ரியாரிட்டி கிளியரா இருந்ததா நீ இங்க இருக்க மாட்டே. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். Shivit, நீலா உன்னோட வாயை திறந்து பேசவே கூடாது. guys, please stop it. I told you not to do this. 5 நாளைக்கு மேல இந்த விஷயத்தை மைண்ட் கொண்டு போகாத. What the I never kissed you. சொல்றத கேளு, சத்தியமா நான் விளையாடல. I don't give up. என்னால என்ன செய்ய She முடியும்? got drunk and she said I love you. நீ ஏன் இந்த மாதிரி பண்ற? இந்த மாதிரி சொல்லாதன்னு ஏற்கனவே சொல்லிருக்கல. டோன்ட் கிரை. Don't cry. என்ன தொல்லை பண்ணாதீங்க. போங்க. நான் என்ன பண்ணேன்? இங்க இருந்து போங்க. அவ அழுதுட்டு இருக்கா, நீ அவள நேஷனல் டெலிவிஷன்ல அசிங்கப்படுத்திட்டு இருக்கவா? இப்போ நீ அவள லவ் பண்றியா? இதுக்கு பேர் தான் லவ்வா? நான் இங்க கேம் தான் விளையாட வந்தேன் गाइस. ஆனா இங்க எல்லாம் வியர்டா மாறிட்டு இருக்கு. விளையாட்ட நம்ம ஆரம்பிக்கலாமா?